ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெமடி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அக்குள்ள இருக்கிற கருமையை ஈஸியாக எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுற மறுபடியும் வெள்ளையாக மாத்திர இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான பேர் முகத்துக்கு காட்டுற அக்கறையை நம்ம சரீரத்துக்கு காட்டவே மாட்டாங்க. அதனால் சரீரத்தில் மற்ற பாகங்களில் கருப்பாக மாறிடுது. முக்கியமாக அக்குள் பாகங்களில் வியர்வை பட்டு திரும்பவும் கருப்பாக மாறுது. அப்படி கருப்பா மாறின அக்குல திரும்பவும் வெள்ளையா மாத்துறதுக்கு எந்த மாதிரி சோப்பை வச்சு தேய்ச்சாலும் வெள்ளையா மாறாது. இந்த பிரச்சனை ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸ்பெஷலா பெண்கள் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரொம்ப எஃபெக்டிவா 100% ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க அக்குள் பகுதி வெள்ளையா மாறுது. அந்த எஃபெக்டிவ் ரெமடி என்னன்னு இப்ப பார்ப்போம். இந்த ரெமடிக்காக முதல்ல தேவைப்படுற பொருள் பேக்கிங் சோடா. ரொம்ப பேர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இந்த ரெண்டால கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. நிஜமாவே இந்த ரெண்டுமே வேற வேற தான். சோடானா நம்ம சமையல்ல உபயோகிக்கிற பஜ்ஜில உபயோகிப்போம் இல்லையா, அதை தான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா தேவைப்படுறது எலுமிச்சம்பழம். எலுமிச்சை சாறை சருமத்துல அப்ளை பண்றதால சருமத்துல இருக்கிற டெட் செல்ஸ் கருமையை கண்டிப்பா போக்குது. இது அக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவை அழிச்சு அங்க இருக்கிற துர்வாசனையும் போக்குது. இந்த ரெமடிக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறை எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடால ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இருக்கிறதால இது சருமத்தை டீப்பா கிளீன் பண்ணுது. ஸ்கின்னை ஹெல்த்தியா ஆக்கி கருமையையும் போக்கி வெள்ளையா மாத்துது. நம்ம கடைசி இன்கிரீடியன்ட் டூத் பேஸ்ட். நீங்க ஒயிட் கலர்ல இருக்கிற எந்த டூத் பேஸ்டையும் எடுத்துக்கிடலாம். இந்த 3 பொருட்களோட காம்பினேஷன்ல தயார் பண்ண இந்த ரெமடி 100% ரிசல்ட்டை கொடுக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயார் பண்ண இந்த ரெமடியை எப்படி அப்ளை பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். நம்ம முதல்ல பிழிஞ்ச எலுமிச்சை தோலை எடுத்து இந்த ரெமடியில் நல்லா டிப் பண்ணுங்க. இது அக்குள்ள 3 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ நான் கை மேல செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி அக்குள் பகுதிகளில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெமடினால சருமத்துக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது. ஆனா இந்த ரெமடி முகத்துக்கு அப்ளை பண்ணக்கூடாது. எதுக்குன்னா முக சருமம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால இந்த ரெமடியை அக்குள்ள அப்ளை பண்ணா மட்டும் கருமை எல்லாமே போய் வெள்ளையா மாறுது. இந்த ரெமடி அக்குள்ள உள்ள கருமையை போக்குறதுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்டை கொடுக்குது. பாருங்க, 1/4 மணி நேரம் அப்ளை பண்ணாலே என்னோட 2 கைகள்லையும் எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுதுன்னு. இந்த ரெமடியை இந்த மாதிரி அக்குள்ள அப்ளை பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு கழுவிக்கோங்க. இப்படி 2-3 தடவை ட்ரை பண்ணாலே உங்க அக்குள் எவ்வளவு கருமையா இருந்தாலும் ஈஸியா வெள்ளையாகுது. யாரெல்லாம் அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பா மாறி போச்சுன்னு பாதிக்கப்படுறீங்களோ அவங்க இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye friends. Thank you.